கூடுதல் போனஸாக மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, சாக்கடை வரி உயர்வு, பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு என்று ஒரு கொடுமையான அரசு கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் அரசில் தாம்பரம் மாநகராட்சியிலே சென்னையை விட எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் செய்து கொடுக்காமல் அவசர கோலத்தில் அள்ளித்தளித்த வகையில் 5 பேரூராட்சிகளையும் மாநகராட்சிகளையும் இன்றைக்கு நகராட்சிகளையும் இணைத்து புதிய மாநகராட்சியாக தாம்பரம் மாநகராட்சி உருவாக்குவதாக அறிவித்தார்கள். ஆனால் நகராட்சியாக இருந்தபோது கிடைத்த, பேரூராட்சியாக இருந்தபோது கூட கிடைத்த அந்த வசதிகள் கூட கிடைக்கவில்லை என்பதை இந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையன் ராஜேந்திரன் அவர்களும், சிட்லப்பாக்க ராஜேந்திரன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் சின்னி அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர்களும் புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியுடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியுடைய ஆணைக்கிடங்க இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. எழுச்சியோடு மக்கள் இதில் கொட்டுகிற மழையிலும் இதில் பங்கேற்று இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விடியா வாரிசு அரசியல் முற்றுப்புள்ளி முடிவுரை எழுதுகிற வகையிலே தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதான் இப்போ ஒவ்வொரு மண்டல மாநாட்டிலையும் அந்த இளைஞர்கள் பங்கேற்கிற இளைஞர்களை பற்றி கவலைப்படாமல், அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்காமல், அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியாரை பற்றியும் அவர் இன்றைக்கு தரம் தாழ்ந்து தன்னுடைய அரசியல் அனுபவத்தை வரம்பு மீறி அவர் விமர்சனம் செய்கிறார். திருவண்ணாமலையிலே அவர் சொல்லியிருக்கிறார், இன்ஜின் இல்லாத கார் என்றும் அதை பாஜக என்கிற லாரி இழுத்துச் செல்கிறது என்று ஒரு அவருக்கு தெரிந்த அந்த பட்டறிவிலே மடத்தனமான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு சுவாசமில்லாத திமுகவுக்கு செயற்கை சுவாசம் கொடுப்பதற்காகத்தான் இந்த மண்டல மாநாட்டை ஸ்டாலின் திமுக கட்சியினுடைய தலைவர் நடத்துகிறார்கள். அதை அவர் முதலில் புரிந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவங்க தாத்தா கருணாநிதி அவர்களையே 13 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பியது. புரட்சித் தலைவர் இதயதீப அம்மா அவர்கள் வனவாசம் அனுப்பினார்கள். இப்போது புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியாரும் 2026 திமுகவுக்கு வனவாசத்தை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு, இருவரும் தெய்வங்களின் ஆட்சியோடு, கழக தொண்டர்களின் உழைப்போடு திமுகவுக்கு பரிசாக வனவாசத்தை வழங்க இருக்கின்றார்கள். அவை இந்த உதறல் நடுக்கத்திலே தான் இன்றைக்கு அவர் பேஸ் மட்டும் வீக்கு, இந்த ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி அவர் பேஸ் மட்டும் வீக் ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி உளறல் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அவை முதலிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வரலாறை படித்துக் கொண்டு, உங்கள் கட்சிக்கு சுவாசம் இல்லாமல் இன்றைக்கு மயங்கி போய் மடியிழந்து கிடக்கிறது, அதற்கு நீங்கள் செயற்கை சுவாசத்தை கொடுப்பதற்காக இந்த மண்டல மாநாட்டை நடத்துகிறது, எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 54 ஆண்டுகள் இன்றைக்கு வெற்றி வரலாறு படைத்து 32 ஆண்டு ஆட்சி செலுத்தி சத்துணவு திட்டத்திலிருந்து குடிமராமத்து திட்டம் வரை இந்த மக்களுக்கான இயக்கம், இந்த மக்களால் எந்த காலத்திலும் கைவிடப்படாத, மக்கள் ஆதரிக்கின்ற ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான இயக்கம். அவை இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு திமுகவுக்கு சிம்மசப்படமாக இருக்கும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இப்ப அதிமுக சார்பில் வாங்குற வேட்புமனு வந்து அதிமுக இருக்கிறாங்களா பரிசோதிக்கிறதாக அந்த வேட்புமனு வாங்கப்படுறதாக சொல்றாரு. அவர் தாய்ப்பால் அதிமுக பிடிச்சுதான் அவர் வளர்ந்தாரு. இப்ப வளர்ந்த பிள்ளை வளர்த்த கடை மாறுபுல பாயிற மாதிரி அது பாயுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து அவர் வெளியே சென்று விட்டார். இனி அவருடைய வாழ்வாதாரம் தான் அவருக்கு முக்கியமே தவிர அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரகுபதி பார்த்து சந்தோஷப்படுகின்ற வகையில் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி முதலமைச்சராக வருவார். அப்போது அவரிடத்திலே நீங்க இந்த கேள்வி கேள்வி நாங்கள் இந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே கழக செயற்குழு பொதுக்குழு நடைபெற்றது. அதில் நாங்கள் இயற்றிய தீர்மானத்திலே பிரகாசமான வாய்ப்பு, புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற ஒத்த கருத்துடைய இந்த குடும்ப கொடுங்கோல் ஆட்சியை வீட்டுக்கு விரட்டுகிற ஒத்த கருத்துடைய, ஒத்த சிந்தனையுடைய கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை கட்சிகளையும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இவங்க உரிய கணக்கு கொடுக்காம, அதுக்கு சம்பளமே கொடுக்காம இருந்தது. புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியை தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியை சந்தித்து 2999 கோடி வாங்கி கொடுத்தாங்க. ஆகவே இன்றைக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 10 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இந்த திமுக அரசு தான் மாற்றியது. ஆகவே அது குறித்து இன்றைக்கு அவர்கள் கவலைப்பட வேண்டும். முதலில் அம்மா ஆட்சி இருக்கிற போது, எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும் போது கொரோனா காலத்திலே கூட இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தடையில்லாமல் கொடுத்து நாங்கள் அது ஒருக்குரிய அந்த ஊதியத்தையும் பெற்றுக் கொடுத்தார் புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியார். இதுதான் உண்மையான நிலைமை. ஆகவே இது குறித்து அவர்கள் கவலைப்பட்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்தால் மக்களுக்கு ஏதாவது விடிவு காலம் கிடைக்கும். எல்லா கூட்டத்திலுமே திமுக தான் போட்டின்னு சொல்றாரு. அது நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? தம்பி, வர்றவங்க எல்லாருமே ஆளுங்கட்சி தான் போட்டின்னு சொல்லுவாங்க.
எதிர்க்கட்சியா போட்டின்னு சொல்லுவாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் சத்துணவு திட்டம் என்ற சரித்திர நாயகன் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலே அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் குடும்ப வாரிசு அரசியல் ஒரு குடும்ப ஆதிக்கத்தை முளைக்கிற போது இனி இது தமிழ்நாட்டிற்கு தீய சக்தி என்றதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் அவர்களை ஆட்சியிலிருந்து விரட்டுவதற்காகவும் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கினார். அம்மா அவர்கள் இந்தியாவிலே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக வளர்த்தெடுத்தார்கள். புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இருவரும் தெய்வங்களுடைய வழியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அதிமுகவுக்காக கோட்டை கூட்டம் போட்டு மேடை நடத்தி எங்க கட்சியை வளர்த்த செங்கோட்டையன் முதல் முறையா நாளை மறுநாள் விஜய கூட்டம் போட்டு அவர் தலைமையில பொதுக்கூட்டம் இது குறித்து இல்ல உங்களை போல ஒரு நண்பர் வந்து எங்க பொதுச் செயலாளர் சேலத்துல கேட்டாங்க. அவர் தெளிவா சொல்லிட்டாரு. மதுரையில கேட்டாங்க, தெளிவா சொன்னார். எங்க கட்சியில இருந்து நீக்கினவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் எழவில்லை அப்படின்னு அங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல எழுச்சி பயணத்துல 175வது அந்த பயணத்துல தெளிவா விளக்கமா என்ன காரணம் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டாங்க. அவர் சொன்னதுக்கு மேல நான் என்ன விளக்கம் சொல்றேன்? சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. அதிமுக கூட்டணி எப்படி திமுக கூட்டணி தொடர்ந்து நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் வலுவா இருக்கிறதா? தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் களத்துல முதல்ல தேர்தல் வேலையை ஆரம்பிப்போம். எழுச்சி பயணம் முதல்ல ஆரம்பிச்சு 175 தொகுதி சொத்துன ஒரே தலைவர் எடப்பாடியார். இப்ப விருப்ப மனு செலுத்துறதுல நேற்று மட்டும் 1500 பேர். இன்னைக்கு மழை நிலவரம் மாதிரி இன்னைக்கு நிலவரம் இனிமேல் தான் தெரியும். அதனால களத்துல முதன்மையா நிக்கிறோம். நீங்க கேட்கிற வர கேள்வி எனக்கு புரியுது. கவலையே படாது. உங்க கவலையெல்லாம் தீர்வதற்கு தான் தை பிறந்தா வழி பிறக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஏப்பா சந்தேகம்? கொஞ்சம் பொறுமையா தான் இருவேன். 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு முகாந்திரம் இல்லை, முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் சொல்றேன்ல, இவங்க வந்து எங்க மேல வந்து அவதூறுகளை அள்ளி தெளிக்கணும். அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடைக்கல. 11 மருத்துவக் கல்லூரி மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. 4.5 ஆண்டுகள்ல இவங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட கொண்டு வரல. அதனால வயிற்றுச்சல்ல வாய்க்கு வந்ததை அவங்க வாய்தா கேட்டு அவங்க சொல்றாங்க. அது நீதிமன்றம் இது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல நீதிமன்றத்தினுடைய குட்டுகள் வந்து இருக்குல்ல. அதைத்தான் சொல்றேன், இது மட்டும் இல்ல, எல்லா விதைகளுமே வந்து இப்ப நீங்க அதான் நீங்க திருப்பரங்குன்றம் நான் மதுரையிலிருந்து வரனால கேட்பீங்கன்னு பார்த்தேன். முதல்ல வந்து அது இல்ல, அது வந்து தீபத்தூணுன்னு மக்கள் சொல்றாங்க, அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. நீதியரசர் நேர்ல போய் ஆய்வு செய்து சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? முதல்ல அது சர்வே கல்லுன்னாங்க. நேத்து என்ன சொல்றாங்க? அது சமணர் கல்லுன்றாங்க. அடுத்து சலவை கல்லுன்னு சொல்லுவாங்க. கேளுங்க, சலவை கல்லுன்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீதித்துறையை அச்சுறுத்தக்கூடாது. கடைசி புகலிடம் நம்ம நாட்டு மக்களுக்கு கடைசி நம்பிக்கை நீதி அரசர்கள், நீதிமன்றம். அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. அதை நீங்க அச்சுறுத்த வகையில் எங்களுக்கு எம்பி இருக்காங்க, நாடாளுமன்றத்தில் போய் நாங்கள் வந்து பதவி நீக்கம் செய்வோம்னு நீங்க ஆணவத்தின் உச்சியில் இருந்தீங்கன்னா, இதுவரை ஒரு முன்னுதாரணம் எதுவுமே இல்லை. எனக்கு சாதகமான தீர்ப்பு வந்தா அது வந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு, எனக்கு பிடிக்காத தீர்ப்பு வந்தா அது வாங்கப்பட்ட தீர்ப்புன்னு நீதித்துறை அச்சுறுத்துவது இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு முரணானது. நன்றி, வணக்கம். ஐயோ போச்சு, நீ நம்ம அதான் சொல்றேன்ல, இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நீதி கட்சியில இருந்து ஆரம்பிச்சு இப்பதான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞரை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இடியம்னு சொல்றாங்க, முசோலினின்னு சொல்றாங்க, ஹிட்லர்னு சொல்றாங்க. அது போய் அவர்கிட்ட கேளுங்க. நீங்க மேடையில பேசும்போது தை பிறந்தால் வழி பிறகுன்னு சொன்னீங்க. இப்போ அதான் சொல்லிருக்கீங்க, தலைவர் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? உங்களிடம் வந்து அதிமுக கலந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர. நீங்க எந்த கவலையோட கேட்கிறீங்களோ அந்த கவலையெல்லாம் தை பிறந்தா வழி பிறக்கும். போங்க.